கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்க தரிசன சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக உங்கள் மோசஸ் மகேந்திரன். இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் வேதத்தில் பார்க்கிறோம். யோபு 42 அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு செய்ய நினைத்தது தடைபடாது. அருமையானவர்களே, இந்த நாளிலும் நாம் நம்முடைய சூழ்நிலை, பிள்ளைகள், குடும்பம், ஊழியங்கள் இதை குறித்து நாம் சில நேரங்களில் கவலைப்படுகிறோம், சில நேரங்களில் வேதனைப்படுகிறோம். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது: நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாக நமக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று சொல்லி மத்தேயு 6 அதிகாரம் 32வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி திட்டம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அந்த காரியத்தை நிச்சயமாக செய்வார் என்கிற விசுவாசத்தோடு நாம் ஓட கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே நாம் யோபுவை பார்க்கிறோம். இங்கே யோபு தனக்குண்டான எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலையில், தன்னுடைய பிள்ளைகள் 10 பிள்ளைகள், தனக்குண்டான ஆஸ்திகள், தனக்குண்டான எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலை. இந்த யோபு யார் என்று வேதம் சொல்லுகிறது நன்றாகவே தெரியும். அவன் உத்தமன், சன்மார்க்கன், ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். பாருங்க, அந்த பெரிய ஐஸ்வர்யவான் எப்படி இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் கர்த்தருக்கு பயந்திருந்தான். அவன் கர்த்தருக்கு பயந்திருந்தான் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லப்பட்டுள்ளது. அருமையானவர்களே, இங்கே யோபு இப்படி எல்லாவற்றையும் இழந்து போகிறான். தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய ஆஸ்திகள், அது மாத்திரமல்ல அந்தஸ்து. இங்கே யோபுவின் சிநேகிதர்கள் யோபு இப்படிப்பட்ட பாடுகளை அனுபவித்து கொண்டிருந்த போது, எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலையிலும் வியாதிகள் நிறைந்த ஒரு சரீரம், அந்த வியாதிகள் நிறைந்த ஒரு சரீரத்தின் மத்தியில் அங்கே ஸ்தோத்திரம் அவனுடைய நண்பர்கள் எல்லாம், நீ என்ன பாவம் செய்தாயோ, இப்படிப்பட்ட சூழ்நிலை நீ அனுபவித்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, ஒருவேளை நாம் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கலாம், ஆண்டவருடைய ஊழியத்தை உண்மையாக செய்யலாம், அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட வேளையில் சில நேரம் நமக்கு யோபுவை போல உபத்திரங்கள் வரலாம், இழப்புகள் வரலாம். ஆனாலும் யோபுவை நினைத்து பாருங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தன்னுடைய மனைவி சொல்லுகிறாள், நீ இந்த தேவனை தூசித்து உன் ஜீவனை விடு என்று சொல்லி. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அங்கே யோபு ஆண்டவர் மேல் பற்றுதலாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். யோபு செஞ்ச காரியங்கள் ஒன்றே ஒன்று இன்னைக்கு அநேகருக்கு தெரியாது. யோபு ஆண்டவருக்கு பயந்தான், அவன் பயந்திருந்தான் என்று சொல்லி இங்கே யோபு புஸ்தகத்திலே அருமையானவர்களே 1வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். யோபு எப்படிப்பட்டவன் என்று சொல்லி பாருங்க. ஸ்தோத்திரம். அவன் தேவனுக்கு பயந்து, 1வது வசனம் சொல்லுகிறது, 1ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் இருந்தான் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் யோபுவை குறித்து சாட்சி கூறுகிறது நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட பயம் அவனுக்குள்ளாக இருந்தது என்று சொல்லி இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதே யோபு 1ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 5வது வசனத்தில் பாருங்க. இங்கே தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய 3 ஆண் பிள்ளைகள், 7 பெண் பிள்ளைகளுக்கு அவர்கள் முறைமையின்படி ஒவ்வொரு நாளும் விருந்து வைப்பார்கள் என்று சொல்லி இங்கே வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த முறைமையின்படி விருந்து முடிந்தவுடனே யோபு தன் பிள்ளைகளை அழைத்து, ஸ்தோத்திரம், ஒருவேளை இவர்கள் இந்த விருந்து பண்ணுகிற இந்த காரியத்திலே தேவனை தூசித்திருப்பார்களோ என்று சொல்லி
அவன் தேவனுக்கு பயந்தபடினாலே இங்கே தன்னுடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுக்கு பயந்தவர்களாய் வாழுகிறோமா? பாருங்க, தேவனுக்கு பயந்த அந்த யோபு தன்னை மாத்திரம் பரிசுத்தப்படுத்தி பண்ணிக்கொள்ளவில்லை, தன்னுடைய பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துகிறதை இங்கே பார்க்கிறோம். தன் பிள்ளைகள் ஒருவேளை ஆண்டவரை தூசித்திருப்பார்களோ என்று சொல்லி அவனுக்குள்ளாய் ஒரு எண்ணம் வந்தது நிமித்தமாய் அங்கே தன் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இது எதனால் என்று சொன்னால், இங்கே யோபு தேவனுக்கு பயந்ததினாலே, யோபு தேவனுக்கு பயந்து உண்மையாய் உத்தமமாய் நடந்ததினாலே இங்கே தன்னுடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்னைக்கு நாம் தேவனுக்கு பயந்து வாழுகிறோமா? அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது என்று சொல்லி நாம் எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலையில், நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியம் நமக்கு நிறைவேறாத ஒரு சூழ்நிலையில், நம்முடைய ஆஸ்திகள் அந்தஸ்துகள் எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலையில் யோபுவை போல நாம் சொல்ல கற்றுக்கொண்டு இருக்கிறோமாம்? யோபு எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலையில தான் இங்கே சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. நிச்சயமாக சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. எப்பொழுது என்று சொன்னால், இங்கே யோபு முதலாவது ஆண்டவருக்கு பயப்படுகிறான். அது மாத்திரமல்ல, மேலே சொன்ன வசனம், அவன் உத்தமன். இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு முன்பாக உத்தமனாய் இருக்கிறோமா? ஆண்டவருக்கு முன்பாக யோபுவை போல பயந்து நடக்கிறோமா? ஆண்டவருக்கு முன்பாக பயந்த நீங்களும் நானும் தன்னுடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துகிறோமா? இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் அநேக இடங்களுக்கு செல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கிருந்து வருகிற அந்த பிள்ளைகளுக்காக நாம் செபிக்கிறோமா? அங்கிருந்து வருகிற பிள்ளைகளை நாம் பரிசுத்தப்படுத்துகிறோமா? தேவனுக்கு யோபு பயந்ததினாலே தன் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்போ முதலாவது நாம் ஆண்டவருக்கு உத்தமனாய் இருக்கும்போது, ஆண்டவருடைய பணிகளிலே உத்தமமாய் நடக்கும்போது ஸ்தோத்திரம், அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபெறாது. ரெண்டாவது, ஆண்டவருக்கு பயந்து ஒருவேளை ஸ்தோத்திரம் தன்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரை தூசித்திருப்பார்களோ என்று சொல்லி தன் பிள்ளைகளை அவன் பரிசுத்தப்படுத்தின நிமித்தம் அங்கே சொல்லப்பட்டுள்ள அவர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. அப்போ ரெண்டாவது, ஆண்டவருக்கு நாம் பயந்து வாழ வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக நாம் பயந்து வாழுகிறோமா? முதலாவது உத்தமமாய் வாழ வேண்டும், ரெண்டாவது பயந்து வாழ வேண்டும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ அந்த பயந்து வாழும்போது, அவன் பயந்து வாழ்ந்தது நிமித்தம், அவன் உத்தமமாய் இருந்தது நிமித்தம், ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தது நிமித்தம் அவனுக்குள்ளாய் ஒரு வைராக்கியம் இருக்குது. என் ஆண்டவர் எனக்கு செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. எத்தனையோ பேர் நண்பர்கள் 3 பேரும் தூசித்து கொண்டே இருந்தார்கள். நண்பர்கள் 3 பேரும் சொன்னார்கள், யோபுவே நீ என்ன பாவம் செய்தாயோ, உனக்கு இப்படிப்பட்ட வேதனைகள் என்று சொல்லி. ஆனாலும் அங்கே யோபு ஆண்டவர் மேலே வைத்திருந்த அந்த பற்றுதல், அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை விட்டு அவன் தளர்ந்து போகாதபடி தான் அங்கே யோபு 42ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, அவன் செஞ்ச காரியம், இன்னொரு காரியங்களும் இருக்கிறது. அவன் இவ்வளவு வேதனையின் மத்தியில், துன்பத்தின் மத்தியில், பாடுகளின் மத்தியில், பாருங்கள், பிள்ளைகள் இழந்தாச்சு, தன்னுடைய ஆஸ்திகள் இழந்துருச்சு, அந்தஸ்தையும் இழந்தாச்சு, பிள்ளைகளையும் இழந்தாச்சு, அந்தஸ்து இழந்தாச்சு, ஆஸ்தி இழந்தாச்சு. யோபு ஒரு பெரிய பணக்காரன், ஐஸ்வர்யவான். அப்போ ஐஸ்வர்யவானுக்கு வியாதி வந்துருச்சு. இந்த வியாதி வந்தது நிமித்தம் ஒருவன் கூட அவரை திரும்பி பார்க்கவில்லை. இன்றைக்கி நாமளும் ஒருவேளை சமுதாயத்தின் மத்தியில் உயர்ந்தவர்களாக இருக்கலாம், ஒருவேளை நாம் எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். அப்போ அந்த இழக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் என்ன செய்வோம்? நாம் கூனி குறுகி ஒரு இடத்துல போய் அடங்கி கிடப்போம். பாருங்கள், இங்கே யோபு செஞ்ச காரியம் என்னவென்று சொன்னால், தன் சிநேகிதனுக்காக செபித்தான். இவ்வளவு பாடுகளை அனுபவித்து கொண்டிருந்த யோபு, இவ்வளவு உபத்திரங்களை அனுபவித்து கொண்டிருந்த யோபு, எல்லாவற்றையும் இழந்த யோபு, ஸ்தோத்திரம், தன் உடல் முழுவதும் வியாதி நிறைந்த ஒரு மனிதனாய் இருந்த யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபித்தான். தன் சிநேகிதனுக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். அவனுடைய சிறையிருப்பை மாற்றினது மாத்திரமல்ல, முந்தின நிலைமையை காட்டிலும் பிந்தின நிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார்.
எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்று சொன்னால் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தினால நிரப்பினார். அப்போ யோபுவை குறித்து, யோபு எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலையிலும் கூட ஆண்டவர் யோபுவுக்கு செய்ய நினைத்த காரியத்தை அங்கே செய்து முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை நாம் எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கலாம், ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்து வியாதியோடு இருக்கலாம், நம்முடைய அந்தஸ்தை நாம் இழந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் நம்மை குறித்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் சித்தம் வைத்திருக்கிறாரோ அது ஒருபோதும் தடைபெறாது. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால், நாம் எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலையிலும் எல்லாம் நம்மளை விட்டு கடந்து போன ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு முதலாவது உத்தமமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். மூன்றாவது, நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த 3 காரியங்களையும் யோபு அங்கே செய்தது நிமித்தம் கர்த்தர் சொன்ன காரியம் யோபுவினுடைய வாழ்க்கையில் நிறைவேறினது. அவனுக்கு தெரியும், யோபுக்கு நிச்சயமாய் கர்த்தர் எனக்கு ஏதோ ஒரு காரியம் செய்ய திட்டமாய் சித்தமாய் இருக்கிறாரு, அந்த காரியத்தை நிச்சயமாய் செய்வார், அதுக்கு தடை வராது என்று சொல்லி யோபு அறிந்தது நிமித்தம், யோபு விசுவாசித்தது நிமித்தம். இதன் மத்தியில் இன்றைக்கி நாம் எல்லாரும் நமக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் என்று சொன்னால், நமக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட இழப்புகள் வரும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட வியாதிகள் வரும் என்று சொன்னால், நாம் உடனே ஆண்டவரை தூசிக்கிறவர்களாக இருப்போம். என்ன ஆண்டவர் நமக்கு செய்தார் என்று சொல்லி அவரை தூசிக்கிறவர்களாக இருப்போம். ஆனால் யோபுவை பாருங்க, எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலையிலும் அவன் ஆண்டவரை தூசிக்காரவனாக இருந்தான். ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்திருந்தான். அவன் நம்பிக்கை வைத்த நிமித்தம்னா அங்கே சொல்லுகிறான், சர்வ வல்லமை உள்ள தேவன் எனக்கு செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது என்று சொல்லி. அருமையானவர்களே, ஒருவேளை நீங்கள் என்னென்ன காரியங்களை நினைத்திருக்கீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு ஒருவேளை ஸ்தோத்திரம் நிறைவேறாமல் இருக்கிறதோ, தடையாக இருக்கிறதோ, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதிருங்கள். அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் செய்ய நினைத்தது தடைபடாது. உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாக பிதாவானவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் 3 காரியத்தை மட்டும் செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்ய நினைத்தது ஒருபோதும் என்ன செய்யாது, தடைபடாது. உத்தமமாக இருங்க, பயந்திருங்க, ஜெபித்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் ஒருவேளை தடைகளோடு இருக்கலாம், ஒருவேளை இழப்போடு இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உபத்திரத்தின் மத்தியில், இழப்பின் மத்தியில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் உமக்கு உத்தமமாக இருக்க, உங்களுக்கு பயந்து நடக்க, ஆண்டவரே பிறருக்காக நாங்கள் செபித்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதி. நாமத்தை மாத்திரம் நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.